ஆதவர்ஜுனா அவசரப்பட்டுட்டார்னு ஒரு வியூ இருக்குது. எப்பயுமே மனசுல இருக்கிறத பேசி பழக்கப்பட்டவன் நான். டிஎம்கே விட உங்களுக்கு என்ன பிரச்சனை? விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். எஸ்விசி ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஆதவர்ஜுனா அவசரப்பட்டுட்டார்னு ஒரு வியூ இருக்குது. ரொம்ப திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சா இப்படிலாம் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு வந்து ஒரு வெல் ட்ரைன்டு சூட் பொலிட்டிஷனாக நான் இன்னும் ஆகல. எப்பயுமே மனசுல இருக்கிறத பேசி பழக்கப்பட்டவன் நான். இல்லை, அது பாலிடிக்ஸில் டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லையா? பாலிடிக்ஸில் பொய் தான் மூலதனம். திமுகவுடைய கொள்கையில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக டிஎம்கே விட உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மொத்தமே 2 ட்வீட் தான் போட்டேன் சார். ஆக்சுவலாக 2 ட்வீட் தான் போட்டேன், 2 இன்டர்வியூ தான் கொடுத்தேன். ஸோ அப்போ நான் மக்களுடைய பிரச்சனை உண்மையாக சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய நியூஸ் ஆகுது. இந்த அரசு செய்யக்கூடிய ஊழல்கள், பாலிசி ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் படித்து 2 வருஷத்தில் கவர்மெண்டோடைய நெரேட்டிவும் சரி, பாலிசி மேக்கிங்கும் சரி நிறைய ஃபெயிலியர் ஆகுது. சாம்சங் தொழிலாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் உருவாக்கினுடைய லேபர் பாலிசிஸை வந்து லேபர் லா வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். ஒரே நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, தூக்கி எறிகிறாங்க. ஒரு நேரத்தில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் நீங்கள் வந்து அமைதியாக இருங்க. எனக்கும் தலைவர் திருமாவளவனுக்குன்னா வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடந்த 2 வாரம் அந்த நல்ல செய்திக்கு பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல செய்தின்னு கிடையாது சார், வருத்தமான செய்தி தான். நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன் சார். நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது, அது உண்மையா? ஏன்னா டு பி ஃப்ராங்க், இப்போ டிஎம்கேவை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் டிஎம்கே அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்கு உள்ளே இருந்துக்கிட்டு அந்த குரல் எழும்புச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, டிக்ளேர்டு ஆன்டி டிஎம்கே பார்ட்டிஸோட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைம்லைட் கிடைக்காதுன்னு ஒரு வியூ இருக்குது. ஆல் சர்டன் திங்ஸ் செட் அண்ட் டன், விசிகே வந்து இப்போ டிஎம்கே அலையன்ஸில் இருக்க ஒரு முக்கியமான பார்ட்டி. அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் ஆன்டி டிஎம்கே ஒப்பீனியன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச லைம்லைட், ஊடக வெளிச்சம் அல்லது வந்து கிரெடிபிலிட்டி, நீங்கள் ஒன்ஸ் விசிகே விட்டு வெளியில் வந்துட்டு தனியாக இருந்து நீங்கள் பேசும்பொழுது நாளைக்கு வேறு யாராவது ஒரு பார்ட்டிஸ் வேறு, பிகாஸ் ரூமர்ஸ் ஆர் வெரி திக் தட் யூ வில் பி ஜாயினிங் வித் விசிகே, விஜய்ஸ் பார்ட்டி, தமிழக வெற்றி கழகம், அந்த மாதிரி போனீங்கனாலோ அல்லது தனியாக இருந்து குரல் எழுப்பினீங்கனாலோ அந்த பழைய லைம்லைட் உங்களுக்கு கிடைக்காது. இன் தட் சென்ஸ் ஆதவர்ஜுனா அவசரப்பட்டுட்டார்னு ஒரு வியூ இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, பொதுவாக வந்து ரொம்ப திட்டம் போட்டு இன்னும் இப்படிலாம் செஞ்சால் இப்படிலாம் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு வந்து ஒரு வெல் ட்ரைன்டு சூட் பொலிட்டிஷனாக நான் இன்னும் ஆகலை. எப்பயுமே மனசில் இருக்கிறத பேசி பழக்கப்பட்டவன் நான். ஆக்சுவலாக அது சிறு வயதுலேருந்தே என்னுடைய வாழ்க்கை வந்து என் கூட இருக்கவங்களுக்கு நிறைய தெரியும். இல்லை, அது பாலிடிக்ஸில் டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஏன்னா பாலிடிக்ஸில் பொய் தான் மூலதனமே. இல்லை, அப்படி ஒரு அரசியல் ரொம்ப காலம் இருந்துச்சுன்னா அது மாற்றி பார்க்கலாமே. எல்லாமே வந்து திரைமறைவிலையும் எல்லாமே வந்து பொறுமையின் அடிப்படையிலும் இருந்த அரசியல் வந்து அட்லீஸ்ட் இனிமேட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம அதை கொண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். மைண்டில் இருக்கிறத பேசி ஆகணும், அது உண்மையாக இருந்தால் பேசணும். சார் சொன்ன மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கிடையாது. தமிழக அரசு செய்யக்கூடிய பாலிசி ஃபெயிலியர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ்ன்னு தான் நான் பார்க்க முடியும். திமுகவுடைய கொள்கையில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இன்ஃபேக்ட் திமுக கொள்கை வந்து அண்ணா உருவாக்கிய கொள்கையினால் தான் நாங்கள்லாம் வந்து படிக்க ஆரம்பித்து அரசியலுக்கு வரணும்னு அண்ணாவை பார்த்து நம்ம வந்தது. ஸோ அப்போ வந்து திமுகவுடைய கொள்கை அடிப்படையில் தமிழக அரசு எந்த விதமான பாலிசி மேக்கிங் பண்ணாமல் ஃபெயிலியர் ஆகும் பொழுது தான் நம்மளுடைய குரல் வந்து ஒலிக்கும். அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொல்லுங்க, ஸ்பெசிஃபிக்கா டிஎம்கே விட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது 2015 21 வரைக்கும் என்னுடைய பங்கு எப்படி இருக்கும்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு 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 இந்த சொசைட்டியோடைய ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாத சொசைட்டியை பார்த்து வளரும் பொழுது இந்த அரசு செய்யக்கூடிய ஊழல்கள், பாலிசி ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் படித்து நாங்கள் வரும் பொழுது ஒரு வாய்ப்பு கிடைக்குது 2015 21. அப்போ ஃபுல் லிபர்ட்டி கொடுக்குறாரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு. அப்போ நாங்கள் நிறைய படிப்போம், R&D பண்ணுவோம். கவர்மெண்ட்டோடைய ஃபெயிலியர்ஸ்லாம் வந்து அறிக்கைகளில் வந்து கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்படும் பொழுது இன்னைக்கு கடந்த 6 வருஷத்தில் பாருங்கள், திமுக பெஸ்ட், லாஸ்ட் 3 வருஷமாக திமுக 19 21 வரைக்கும் பெஸ்ட் எதிர்கட்சியாக செயல்பட்டிருப்போம். அப்போ அந்த குழுவில் இருந்து நான் பங்கெடுத்தேன். ஆனால் வந்த பிறகு ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா போன ஆட்சிக்கு மேலே என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சோ அது கண்டினியூ. ஃபார் எக்ஸாம்பிள் 8 வழிச்சாலைக்கு வந்து நாங்கள் கடுமையாக வந்து வேணான்னு சொல்லியிருப்போம். ஆனால் வந்து அதே அமைச்சர் வந்து நாங்கள் இப்படி சொல்லணும்னு சொல்லியிருப்பார்.
அதுக்கப்புறம் நீட்டுக்கு எதிராக கடுமையாக போராட்டம். அனிதாவுடைய மரணத்தில் நானும் அங்கே போயிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் கடுமையாக வந்து ஃபைட் பண்ணோம். ஆனால் வந்த பிறகு ஒரு 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 ஜல்லிக்கட்டு மாதிரியே ஒரு போராட்டம் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அது பண்ண முடியல ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நான் வந்து அப்போ சொன்னேன், நான் குழுக்கள் இருக்கும்போது சொன்னேன், அட்லீஸ்ட் ஒன்றிய அரசுக்கிட்ட நம்ம வந்து ஒரு ரிக்வஸ்ட் கேட்கலாம். தமிழக அரசால் உருவாக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு நம்ம வந்து எக்ஸப்ஷன் வாங்கிடலாம். அதாவது நம்ம மெடிக்கல் காலேஜஸுக்கு வந்து நம்ம எக்ஸப்ஷன் வாங்கலாம் கேட்டு நீட்டில். அப்போ இப்போ நான் வந்து ஒரு தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவன் நான். அப்போ எனக்கான பிரச்சனைகள்லாம் எனக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட 50-60 லட்சம் பேர் வந்து இன்னைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் காலத்தில் வந்து தமிழ் வழி கல்வி மட்டும் இருக்கும். எங்கேயாச்சும் தான் இங்கிலீஷ் வழி கல்வி இருக்கும் உங்களுக்கு ஒரு மெட்ரிகுலேஷன். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 50% ப்ரைவேட் ஆயிடுச்சு, 50% கவர்மெண்ட் இருக்குது. அப்போ இந்த 50% இருக்கிற மாணவன் பக்கத்தில் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் வந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் போகும்போது ஃபஸ்ட்டு 2 வருஷம் எனக்கு எதுவுமே புரியல. நான் 2 புக்கு படிக்கணும். யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியை வந்து தமிழ்லையும் வாங்கி படிக்கணும், இங்கிலீஷ்லையும் வாங்கி படிக்கணும். என்னால் எழுத முடியாது. ஏன்னா எனக்கான இங்கிலீஷோடைய பேசிக்ஸ் எனக்கு தெரியாது. கிராமட்டிக்கல் ப்ராப்ளம் வரும். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்கும் பொழுது சரி நம்ம வந்த பிறகு என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு ஒரு அந்த டீமில் வந்து ஒர்க் பண்ண பிறகு 2 வருஷத்தில் கவர்மெண்ட்டோடைய நெரேட்டிவும் சரி, பாலிசி மேக்கிங்கும் சரி நிறைய ஃபெயிலியர் ஆகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிப்காட்டில் லேண்ட் எடுக்கிறாங்க. அதே அருள் வந்து எங்களோட வந்து போராடினார். நாங்கள் வந்து எதிர்கட்சி கேம்பெயின் பண்ணும்போது மேடையில் அவர் இருந்தார். ஆனால் அவரே திருப்பி அரெஸ்ட் ஆகுது. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிஸ்டர் விளக்கம் கொடுக்குறாரு, விவசாயிகள் வந்து குண்டாஸாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு குண்டாஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சாம்சங் தொழிலாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் உருவாக்கினுடைய லேபர் பாலிசிஸை வந்து லேபர் லா வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். கோர்ட்டுக்கு போய் நீங்கள் வாங்கிக்கோங்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு கூட்டணி? ஒரே நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, தூக்கி எறிகிறாங்க. ஒரு நேரத்தில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறோம். போராடுறதுக்கு எது கூட்டணி கட்சியில் இருக்கணும்? எனக்கும் தலைவர் திருமாவளவன் இருக்கிறேன்னா, நம்ம கூட்டணி கட்சினா ஒரு பாலிசி நம்ம சொன்னோடனே செஞ்சு கொடுக்கணும். ஆனால் தலைவர் சொன்ன மாதிரி இது பியூரோக்ரசி கவர்மெண்ட். பொலிட்டிக்கல் வில் இங்கே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறது என்னக்கான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன். அப்போ 6 வருஷமாக என்னென்னலாம் எடுத்து குரல் கொடுத்தோமோ, சார் பர்சனலாக நான் சொன்னது, நான் ஒரு இடத்துல அங்கேருந்து வேலை பண்ணிட்டு வரும்பொழுது எதுக்காக குரல் கொடுத்தோமோ அது திருப்பி நடக்கும்போது என்னுடைய மனசாட்சி வந்து அமைதியாக இருக்க சொல்ல மாட்டேங்குது. இது என்னுடைய ப்ராப்ளமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக. ஆனால் என்னுடைய குரல் வந்து நான் மொத்தமே 2 ட்வீட் தான் போட்டேன் சார். ஆக்சுவலாக 2 ட்வீட் தான் போட்டேன், 2 இன்டர்வியூ தான் கொடுத்தேன். ஸோ அப்போ நான் மக்களுடைய பிரச்சனை உண்மையாக சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய நியூஸ் ஆகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறனால லைம் லைட்டில் வந்தேன், இல்லை நாளைக்கு வந்து கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டு அதனால் நீங்கள் லைம் லைட் போனேன். லைம் லைட்டில் இருந்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மைண்ட் செட்னா என் மைண்டில் இருக்கிறத நான் சொல்லணும். 26ல் இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகணும்னு விரும்புகிறீங்களா, அல்ல தேர் ஷுட் பி a சேஞ்ச் ஆஃப் காட்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் ஒரு தொடக்கூடாத இடத்த நீங்கள் தொட்டுட்டீங்க. தொடக்கூடாத இடம் தொட முடியாத இடங்கிறது இந்திய ஜனநாயகத்தில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.